திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது இந்த வேண்டுதலை மறக்காமல் செய்யுங்க. தலையெழுத்தே மாறிடும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டாலே வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரும் என்பது பலரின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் உண்மையும் உள்ளது. ஆனால் வெறும் தரிசனம் மட்டும் போதாது. அதோடு சேர்த்து செய்யப்படும் ஒரு சிறிய வேண்டுதல் தான் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். அந்த வேண்டுதல் என்னவென்றால், திருச்செந்தூர் சென்ற பின் குறைந்தது 20 நிமிடங்கள் மடிப்பிச்சை எடுக்க வேண்டும். அது பெரிய தொகையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த நேரத்தில் கிடைக்கும் பணத்தை கோவில் உண்டியலில் போடாமல் நேரடியாக ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதே அந்த வழிபாட்டு முறையின் முக்கியமான அம்சம். முக்கியமாக அந்த உணவை அவர்கள் மட்டும் சாப்பிட கொடுத்துவிட்டு போய்விடக்கூடாது. அந்த ஏழை எளியவர்களுடன் சேர்ந்து அதே உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்று அந்த நம்பிக்கையில் சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும்போது எடுத்ததும் கொடுத்ததும் ஒன்றாகும் என்ற ஆன்மீக கருத்து நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. இந்த செயலை செய்வதன் மூலம் அகந்தை குறையும், மனம் இலகுவாகும், வாழ்க்கையில் இருந்த தடைகள் மெதுவாக விலகும் என பலர் அனுபவமாக சொல்கிறார்கள். குறிப்பாக வேலை, கடன், குடும்ப பிரச்சனை, மனக்குழப்பம் போன்ற விஷயங்களில் சிக்கியவர்கள் இதை செய்த பின் நல்ல மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். ஆன்மீக பார்வையில் பார்த்தால் இது ஒரு சடங்கு அல்ல. இது தானம், தர்மம், மனித நேயத்தை ஒரே இடத்தில் இணைக்கும் ஒரு வழிபாட்டு முறை. முருகனை நினைத்து செய்யப்படும் இந்த உதவி நேரடியாக மனிதர்களை சென்றடைவதால் அதன் பலன் உடனடியாக வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது என்பதே அந்த நம்பிக்கையின் விளக்கம். மொத்தத்தில் திருச்செந்தூருக்கு சென்று சாமி கும்பிட்டால் மட்டும் போதாது. அந்த வழிபாட்டை ஒரு மனிதநேய செயலுடன் இணைத்தால் வாழ்க்கையின் போக்கே மாறும். இதுதான் திருச்செந்தூர் போனால் தலையெழுத்து மாறும் என்று சொல்லப்படுவதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தம். இது சாமி கேட்டுக்கொள்வது அல்ல, சாமி காட்டிய வழியில் நடப்பது என்பதே அதன் உண்மை அர்த்தம். கோவிலில் கைகூப்பிய பிறகு வெளியே ஒருவரின் பசியை போக்குகிற போது அந்த வழிபாடு முழுமையடைகிறது. அதனால்தான் திருச்செந்தூரில் இந்த ஒரு செயலை மனதார செய்து முடித்தவர்கள் வாழ்க்கையில் நின்று போன விஷயங்கள் நகர ஆரம்பித்ததாகவும் திடீரென நல்ல வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் அனுபவமாக பகிர்ந்து கொள்கிறார்கள்.